ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். சொல்லணும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா தரமான ஒரு சம்பவம். இதுவரைக்கும் இந்த சம்பவம் நடந்திருக்கு இல்லை. இந்திய தொலைக்காட்சிகளில் முதன்முறையாக கமருதும் வராரும் வச்சுக்கினாங்க. ஆனால் கடைசியில் வந்துட்டு ஓட்டிப்பாங்க. ஏன்னா இந்த சண்டை முடிஞ்ச உடனே விஜய் பார்வதியும் வராரும் பேசிகிட்டே இருந்தாங்க. கடைசியில் வந்து நான் விளைவிக்கிறேன்னு சொன்னாங்க. அவங்க எப்போ சொன்னதை செஞ்சுருக்காங்க. சரி, இப்போ வந்துட்டு இந்த சண்டை என்னன்றதை பார்த்துருவோம். ஸோ அதுக்கு முன்னாடி பார்க்குறதெல்லாம் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அந்த ஹைப்பையும் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் இல்லைனா நான் இல்லை. சரி, இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம். கமருதீன் வந்து திடீர்னு பார்த்தா விஜய் பார்வதிக்கு ஆதரவாக வந்துட்டு நம்ம அரோரா கிட்டே பேசுகிறாரு. ஒரு குழப்பமாக இருக்குல்ல, அந்த மாதிரி பேசுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்படின்னு கேட்டிங்கன்னா திடீர்னு தோணிருக்கு. ஏன் தோணிருக்குன்னா, அவர் நாமினேஷன்ஸ்க்குலாம் வந்திருக்காரு. அந்த கோபத்தை எங்கேயாவது காட்டணும். இப்போது விஜய் பார்வதி கிட்ட காட்ட முடியும். ஏன்னா போன வாரம் ஃபுல்லாக பேசலை. சரி, அரோரா கிட்டையாவது கொஞ்சம் காமிச்சு விட்ருன்னு சொல்லிட்டு, எதுக்காக நீ அந்த பொண்ணை நாமினேட் பண்ண அப்படின்போது அவங்க வந்து அவள் என்னை வந்து ஒரு பர்சனல் ரீசன் வச்சு என்னை வந்து அட்டாக் பண்ணுவான். நான் வந்துட்டு என்னோடய பர்சனல் ரீசன் வச்சு அவளை நான் வந்து நாமினேட் பண்ணக்கூடாதா அப்படின்னா, இல்லை நீ நாமினேட் பண்ண வேணான்னு சொல்லலை. அவர் சொல்கிற விஷயங்கள் என்னென்னா, நீ நாமினேட் பண்ணு, அந்த ரீசன் சொல்லாமல் வேறு ரீசன் சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு அவர் சொல்ல. அதுக்கு வந்து இவங்க வியானா கிட்டே போய் நீ அவளுக்கு ஓட்டை போடு, நானும் ஓட்டை போடுறேன் அப்படின்னு சொல்லி 2 பேருமே 2 ஓட்டை போட சொல்லியிருக்காங்க. ஏன்னா என்கிட்ட இருக்கிற ஒரு ஓட்டை வந்து அந்த பொண்ணுக்கு போட்டதில் ஒன்று உனக்கு அதே எதுக்கு நீ வந்து இங்கே பேசுகிற அப்படின்போது இவர் வந்துட்டு அவங்களுக்கு இல்லை எனக்கு நீயும் ஃப்ரெண்டு அவளும் ஃப்ரெண்டு அப்படின்னு வந்துட்டு அவர் சொல்ல, நான் எப்படி விட்டு கொடுக்க முடியுமோ, நீ ஒன்றும் விட்டு கொடுக்க வேணாம், இனிமேல் நீ அவளை பற்றி பேசுறது என் கூட பேச வேணாம் போ அப்படின்ட்டாங்க. இவரும் வந்துட்டு இது எவ்வளோ நேரம் நினைக்கும்னு நினைக்கிறீங்க? ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் இல்லைனா விஜய் பார்வதியும் அரோராவும் பேசுகிற வரைக்கும் வச்சுக்கிங்களேன். ஏன்னா இப்போ வந்து இன்னொரு டாஸ்க் இப்போ லைவில் வந்துருச்சு. என்னென்னா அந்த பட்டிமன்ற டாஸ்க் வந்துருச்சு. அதுக்கு யார் ஜட்ஜுனா கமருதீன் அரோராவும். முடிஞ்சு போச்சு. இதுக்கு ஒரு சண்டை, இதுக்கு ஒரு பஞ்சாயத்து. போங்க புள்ளக்குடி படிக்க வைக்க பாருங்கள் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஆனால் எப்போ வந்துட்டு அரோரா விட்டு கமருதீன் வெளியே வராரோ, வெளியே வந்ததுக்கப்புறம் விஜய் பார்வதி பக்கமும் போகாமல் இருக்காரோ, அவருடைய கேமை வெளியில் காட்டுறாரோ, அப்போ தான் அவர் வந்து டாப் 5 வர முடியுமே தவிர இதை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்கன்னா. ஏன்னா இப்போ கூட பார்த்தீங்கன்னா விஜய் பார்வதியும் அரோராவும் ஒரு பக்கம் வந்து பேசி அதை வந்து கிளாரிஃபை பண்ணிட்டு இருக்காங்க. இவர் ஜாலியாக வந்து வியானா கிட்ட வந்து ஒரு பாட்டு, சின்ன மணி கோயில், அந்த பாட்டை பாடிட்டுருக்காரு. அவர் என்றைக்குமே ஜாலியாக தான் இருக்கார். செம்ம சிரிப்பானா இவங்க 2 பேரும் சண்டை. ஆனால் நினச்சேன் நாமினேஷன்ஸில் கமருதீனோட பேர் வந்தவொடனே அவர் கண்டிப்பாக ஏதோ ஒரு சண்டை போடுன்னு நினச்சேன். இது இங்கே வந்துட்டு விஜய் பார்வதி இருந்திருந்தால் அங்கே வந்து ஏதாவது சொல்லி கலாச்சிருப்பார். பற்றி அவங்க கூட வந்து பேசின உடனே நான் நாமினேஷன்ஸில் வந்திருக்கேன் அப்படின்னு. இந்த வாட்டி சொல்ல வார்த்தை இல்லாத காரணத்தினால அவங்கக்கிட்ட இவங்கக்கிட்ட இருக்கிற வார்த்தையை போய் கொட்டி விட்டு இப்போ பிரச்சனை ஆகிப்போச்சு. சரி, இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். கமருதீன் இவ்வளவு வந்துட்டு அநியாயத்துக்கு நாமினேஷன்ஸை கண்டாவே பயப்படுறாரு. அது மட்டும் இல்லாமல் திடீர்னு விஜய் பார்வதிக்கு ஆதரவாக வந்துட்டு அரோரா கிட்ட பேசுகிறாரு. இது நம்பலாமா? நான் நம்பலை. நீங்கள் நம்புறீங்களா? மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.